ஹாய்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றோட பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர் கரெக்ஷன் எல்லா மையங்களையும் இப்போ தான் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது. ஸோ பேப்பர் கரெக்ஷன்லாம் ஃபுல்லாக முடிச்சு நெட்டில் எப்போ அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபுல் அப்டேட்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிங்க, ஒரு 2000 லைக் கொடுத்துருங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகேப்பா, இன்றைய தகவல்படி பார்த்தீங்கன்னா நேற்றோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை ஓகேங்களா, சனிக்கிழமையோட முடிஞ்சிருக்க வேண்டியது. பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகி நேற்று திங்கக்கிழமையோட பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர் கரெக்ஷனும் ஆஃபீஸில் 100% எல்லா மையங்களையும் முடிஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்போல்லாம் பேப்பர் தீர்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பாஸ் மார்க் ஆனது ரொம்ப அதிகமாகவே வரும். போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஃபெயிலியர்ஸே வராது அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 8 12க்குன்னு சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 7 அல்லது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக May 2 இல்லை May 1 உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 4 5 6 அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகளே கிடையாது. ஓகேவா, ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் இவ்வளோ வேகமாக திருத்துறாங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டவே ரிசல்ட் வெளியிட்டணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்க திருத்திருக்காங்க. அதுவும் பிளான் பண்ணி வெற்றிகரமாக அதை சக்ஸஸும் பண்ணி காட்டிட்டாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று May 2 இல்லைன்னா உங்களுக்கு May 7. ஓகேவா, இந்த மாதிரி டேட் ரிசல்ட் வெளியாகும். 10th பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். 10th 12th இப்போ மார்னிங் பண்ணால் 10th ரிசல்ட் வெளியாகினாங்கன்னா ஆஃப்டர்நூன் பண்ணால் உங்களுக்கு 12th ரிசல்ட் வெளியாகும். இல்லை மார்னிங் 12க்குனா 10th ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஓகேங்களா, பேப்பர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் எந்த மாதிரி திருத்துறாங்க, கிரேஸ் மார்க்ஸ்லாம் இருக்கா இல்லை நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரோ கிரேஸ் மார்க்ஸ் இருக்குது, கிரேஸ் மார்க்ஸ் போட்டாங்களா இல்லையா ப்ரோ, சயின்ஸ்லாம் கிரேஸ் மார்க்ஸ் சொன்னாங்களே. அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு கிரேஸ் மார்க்ஸ்னு சொன்னாங்களே, அதெல்லாம் கரெக்டாக போட்டாங்களா இல்லையா, என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஒரு கிளாஸ்க்கும் யாருக்குமே கிரேஸ் மார்க்ஸ் கிடையாது. ஓகேவா, 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் யாருக்குமே பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் போடவே இல்லை. ஓகேவா, அதான் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஓகேங்களா, எப்பயுமே கிரேஸ் மார்க்ஸ் போட்டால் அங்கே கொஞ்சம் மார்க் கொஞ்சம் அதிகமாக வரும், கட் ஆஃப்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வருஷம் 12th கட் ஆஃப் சீரியஸாக சொல்கிறேன், எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு டஃபாக தான் கேட்டுதாங்க, ஈஸியாக எதுவுமே கேட்கல. அது இல்லாமல் கிரேஸ் மார்க்ஸே எதுவும் கொடுக்கல. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக அடி வாங்கும். 10th பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபில் எதுவும் கிடையாது. பட் டோட்டல் ஓகேங்களா, சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரினா உங்களுக்கு மார்க் கொடுத்துருந்தா சென்டம் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டோட்டலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த 2 மார்க்னால. இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா எதுவும் போடல. ஓகேவா, இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமான வருடம் தான். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், ஒன்று May 7 இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக May 2 இந்த மாதிரி டைமிங் தான் ஒரு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷன் வேறு நெருங்கிருச்சுப்பா, இன்னும் 4 நாளைக்கு எலெக்ஷன் டேட்டு. ஸோ எல்லாரும் ஓட்டு யாருக்குள்ள இருக்கோ ஓட்டுலாம் போய் போட்டுருங்க. மேக்ஸிமம் 12th முடிச்சவங்களுக்கு தான் 18 வயசு ஆயிருந்தால் ஓட்டு இருக்கும், மற்றபடி யாருக்கும் ஓட்டு இருக்காது. ஸோ ஓகேப்பா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் டேட் பார்த்தாச்சு. பேப்பர் ரிலேஷன் பண்ணால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, A to Z ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்லபடியாக பாஸ் ஆவீங்க நம்புறேன். கண்டிப்பாக இதில் ரீவேல்யூவேஷன் டோட்டலிங் எல்லாமே இருக்குப்பா. ஸோ நான் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இல்லை, நான் ஃபெயிலியர்னு பயமாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப மார்க் கம்மியாகவும் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டோன்ட் வரிப்பா, ரீவேல்யூவேஷன் டோட்டலிங் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்த்துக்கலாம். பட் அதுக்கு பே பண்ணணும் நாம தான். ஓகேவா, சும்மா பண்ண மாட்டாங்க, பே பண்ணி தான் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் வந்தக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, டோன்ட் வரி அபவுட் இட், ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். ரிசல்ட் நினச்சி ரொம்ப பயந்துட்டோ ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறது ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் பப்ளிக் மெயின் வரைக்கும் கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. ஓகேங்களா, அப்படியே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்கப்பா, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்குள்ள நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோம். ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக லைவ் இருக்குது, ரிசல்ட் செக்கிங் ரிசல்ட் அன்றைக்கி கண்டிப்பாக லைவ் போடுவேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேவா, சண்டேனால போடணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நானும் போடலாம் ட்ரை பண்ணேன். பட் சண்டே போட முடியல, ரொம்ப சாரி, ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு பிஸி, அதனால் போட முடியல. கண்டிப்பாக வர நாட்களில் கண்டிப்பாக லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.